இந்த வேளையில் எங்களோடு நாங்கள் நீண்ட நேரம் ஆவலாக காத்திருந்தோம், நீண்ட காலம் காத்திருந்தோம் என்றே சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய உணர்வாளரும் தமிழ் மொழிக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராகவும், இன்னும் சொல்லப்போனால் தேசிய தலைவரை தன் உயிரில் சுமந்த வண்ணம் அவரை சந்தித்த நாளிலிருந்து ஒரு முழுமையான தமிழ் தேசியவாதியாக தமிழகம் சென்று தமிழகத்தில் அந்த தமிழ் தேசியத்தை உயிர் பூட்டுகின்ற வகையில் இன்று பிறக்கின்ற குழந்தைக்குள்ளும் தமிழ விடுதலை வரலாற்றையும் தேசிய தலைவரையும் எடுத்துச் செல்கின்றவராகவும், இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் யார் நாம் என்று இன்று பிறக்கின்ற குழந்தைக்கும் தன்னை உணரும் வகையில் எடுத்துச் சொல்கின்றவராகவும் செயற்பட்டு வருகின்ற, ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்பொழுது காற்றலையில் இணைந்திருக்கின்றார். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழ் அன்னை புகழ் பாடும் உங்களை இந்த நாளில் தமிழர் தைத்திருநாளில் இணைத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியானா. முதலில் தித்திக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். மாவீரர் காலங்களிலிருந்து உங்களை இணைத்துக் கொள்வதற்கு பல காலம் தவம் இருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று அது தமிழர் மரபு திங்களில், தமிழர்கள் கனடாவில் தமிழ் மரபு திங்களை கொண்டாடுகின்ற பொழுது தைத்திருநாளில் உங்களை இணைத்ததையிட்டு தித்திக்கும் தமிழ் பொங்கல், தை பொங்கல் எங்களுக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்றது, இனி போட்டுகின்றது. சரி, இந்த வேளையில் அண்ணா, இந்த தமிழ் மொழி பற்றி நீங்கள் சொல்வதிலிருந்து நிறைய வரலாற்று பக்கங்கள், நிறைய ஒரு நூலகத்தை உங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்கள். எனவே நாங்கள் முதலில் இந்த தமிழர்களுக்கு தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு உங்களுள் தோன்றிய அந்த கணம், தேசிய தலைவரை நீங்கள் சந்தித்த வரலாறு என் வழிகாட்டி என்ற அந்த கணத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தங்கச்சி, நீங்க கேளுங்க. அண்ணனை சந்தித்த அந்த பொழுது, அதிலிருந்து உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம், இதை பற்றி நீங்கள் பல செவிகளில் சொல்லியிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் புதிதாக இருக்கும். மொழிபால் நீங்கள் கொண்டிருக்கின்ற பற்றுறுதியும், எங்கள் அந்நியான அண்ணனை சந்தித்த அந்த கணத்திலிருந்து நீங்கள் கொண்ட மாற்றமும், அதிலிருந்து தொடர்கின்ற தமிழ் பணியும், உங்களுக்குள் உருவாக்கிய அந்த மாற்றம் பற்றி எடுத்து வாருங்கள். இல்ல, உங்களுக்கு தெரியும், எல்லாரையும் போல தமிழர் இனத்தை நேசிக்கிற எல்லாருக்குமே அண்ணன் மேல, அதாவது குறிப்பா நம்ம தலைவர் மேல ஒரு பெரும் அன்பும் பெரும் காதலும் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அது மூலதான் நான் படிக்கிற காலத்துல இருந்தே அண்ணன் மேல எனக்கு பெரிய ஈடுபாடு. அப்ப அந்த இதுல நாங்க இங்க சென்னைக்கு திரைத்துறைக்காக இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட இயக்கங்களோடு அது சார்ந்து இயங்குகிற தலைவர்களோடு நான் இணைந்து இயங்கினேன். அப்ப எனக்கு அது ஒரு இன்னும் என்னுடைய அரசியல் பார்வையை விரிவடைய செய்தது, வலிமையடைய செய்ததுன்னு தான் சொல்லணும். அப்படியே நான் இருக்கும்போது அங்கங்க எல்லா மேடைகளிலும் தமிழர் இன வரலாறு, இப்ப தமிழ் இனத்திற்கென்று ஒரு தனித்த தேசம் தேவைப்படுகிற அதனுடைய தேவை ஏன், அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிற தலைவர், அது குறித்து அந்த போராட்டம் குறித்து பேசிக்கொண்டே வந்தேன். குறிப்பா விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட காலத்திலும் நான் பேசினேன். அப்ப அதுக்கான எனக்கு நிறைய அறிவுறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாம் வந்தது. இது தேவையில்லை, நீங்க திரைப்பட இயக்குனரா இருக்கிறீங்க, இங்கே பொடா தடான்னு ஒரு ஆண்டுக்கு மேல எல்லாம் சிறை வைக்கிற சூழல் இருக்கு அப்படின்னு நான் அதுக்கெல்லாம் அஞ்சாம தான் அதை தொடர்ந்து பேசி கொண்டிருந்தேன். அப்ப அந்த சூழலில் என்னுடைய பேச்சுகளை தொடர்ச்சியாக கேட்டு ஒரு இளைஞன் இவ்வளவு ஆர்வமா பேசுறாரு அப்படின்னு தான் எனக்கு முதல்ல வெளிநாடு, அதாவது கனடாவில பேசுகிற வாய்ப்பை தம்பி அழைச்சிட்டு போங்க அப்படின்னு தலைவர் சொன்னதுனால அங்க இருந்த அனைத்துலக செயலகத்தின் மூலமாக, அப்ப கேஸ்ட்ரோனைக்கு கீழே அது இயங்கி கொண்டிருந்தது. அப்ப அவங்க என்னை அழைச்சு போய் பேச வச்சாங்க. அப்ப முதல்ல நான் வெளிநாடு தமிழ் சொந்தங்களிடையே பேசினது அதுதான். அந்த பேச்சை தலைவர் நேரலையில கேட்டுட்டு ரொம்ப என்னை பாராட்டி, அது அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பல நாடுகளுக்கு என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. நான் பேசி கொண்டிருந்தேன். ஆனால் பக்கத்து திரையுலகத்திலையும் இயங்கி கொண்டே போனேன். அப்ப உங்களுக்கு தெரியும், தலைவர் மேல இருந்த பெரும்பற்றின் காரணமா தம்பினே பேர் வச்சு பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவன் அப்படின்னு ஒரு அடைமொழியை கொடுத்தேன். அது தலைவருக்கு நான் வச்சது. அதுதான் அந்த தலைவர் யாரோ அதை சுருக்கமா இந்த 2 வார்த்தையில சொன்னேன். அப்ப படம் ஒரு குறியீடா நம்மள என்ன சொன்னதுன்னா, நாங்க வன்முறையாளர்கள்னு சொன்னதை நான் அதை பேசினேன். நீங்க அடிக்க ஓங்குகிற
ஓங்குகிற கைகளுக்கும் தடுக்க நீட்டுகிற கைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க இதய நோய் விட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை வன்முறை அல்ல, அது மருத்துவம். இங்க என்ன செய்யறது, சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்குது. அப்ப அது கேட்கிற அந்த கேள்வி உலக சமூகத்துக்கு நான் எழுப்பினேன் அந்த கதாபாத்திரத்தின் மூலமா. நாங்க அமைதியா இருக்கத்தான் விரும்புறோம், ஆனால் எங்களை அதிகாரம் விடுவதில்லை. அதான் மாசேத்துன்னு சொல்லியிருப்பாரு, மரம் அமைதியா இருக்கத்தான் விரும்புது, காற்று அதை அப்படி இருக்க விடுவதில்லைன்னு. நான் எந்த விதமான ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்றது. அதேதான் எங்கள் தலைவர் சிங்களர்களுக்கு அவர்கள் மொழியில பேசினா தான் புரியும் அப்படின்போது அவர்கள் மொழி ஆயுத மொழி. அது எங்களுக்கு வேற வழி இல்லைன்னா அந்த மொழியில பேச தொடங்கணும்னு உங்களுக்கு தெரியும். அது அப்ப அந்த இது நான் எடுத்ததுல அதாவது எங்க அந்த மொத்த போராட்டத்தினுடைய இதையும் ஒரு மொழியில சொல்லியிருந்தேன். அதாவது உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான், அது இங்க யாரு மரணமும் பாதிக்கும், நல்லவன் கெட்டவன் யாரு மரணமும் பாதிக்கும், உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு உரையாடல்ல. அப்ப தலைவர் இந்த அனுராதபுர தாக்குதலுக்கு அனுப்பும் போது நம்ம கரும்புலி மறவர்கள்ட்ட இந்த உரையாடலை சொன்னதா அங்க இருக்கிற தளபதிமார்கள் இறுதி உணவு இருந்து போகும்போது உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான், அத அவங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனதா என்கிட்ட மத்த தளபதிகள் அன்னை சொல்லல மற்றவங்க சொல்லி பெருமையனை ரொம்ப பாராட்டினாங்க. அப்ப அந்த படம் நான் தலைவரை சந்திச்ச போது அது தலைவர் என்கிட்ட சொல்லும் போது எல்லா படங்களையும் தணிக்கை செய்துதான் இங்க திரையிடுவோம், தம்பி படத்தை நீங்க எடுத்த தம்பி படத்தை மட்டும் நான் அப்படியே திரையிட சொன்னேன், அது ரொம்ப இதா இருந்தது அப்படின்னு. அப்ப அந்த சூழல்ல அவங்களுக்கு தெரியும் நான் வாழ்த்துக்கள் படம் எடுத்து கொஞ்சம் சரியா போகல. அது தலைவருக்கு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பொட்டன்னு தான் சொல்லியிருக்கணும், தம்பிக்கு அதுல வருத்தம் இருந்தாலும் இருக்கும்னா அன்னையா தான் பேசினாங்க. அது ஒரு சோர்வு இருக்குமோ, எனக்கு ஒன்னும் அப்படி சோர்வு இல்ல, ஆனாலும் அது அவங்களா பேசுறாங்க. இது நமக்கு எதுக்குப்பா என்ன கதை எப்படி கதை அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு, ஏதோ காதல் கதை போல இருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை காதல்லாம், நமக்கு தமிழர்களுக்கு இல்லாத ஒண்ணு வீரம் தானே. காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் வந்துருதே, தமிழர்களுக்கு இல்லாத மானமும் வீரம் தானே, அத உணர்த்துற மாதிரி படம் எடுக்கணும். அதாவது இப்ப தம்பி மாதிரி தரையிலையும் அடிக்கணும் நம்ம திரையிலையும் அடிக்கணும், அப்பதான் விடுதலை வரும்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சோம். அந்த மாதிரி அப்ப இந்த மயூரி இந்த நவம் அறிவு கூடத்துக்கு அன்னை என்னை அனுப்புனாங்க. அப்ப நான் ஒவ்வொரு இதுல இருந்து எனக்கு உத்தரவு வரும்ல இந்த முகாமுக்கு போகணும். நவம் அறிவு கூடத்துக்கு போகும்போது அங்க காயம்பட்ட போராளிகள் எல்லாம் அங்க இருந்த தங்கச்சிகள்லாம் ஒருத்தரையா பாத்துட்டு போனேன். அந்த இடத்துல ஒரு படங்கள் ஓவியம் வரைஞ்சு வச்ச தங்கச்சிகளை சந்திச்சு போனேன். அப்புறம் ஒரு தங்கச்சி ஒரு காட்சியில அந்த பூஜா ஒரு அந்த பனிக்குள்ள அந்த குளிர்களி சாப்பிடுற, அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஒரு படம் இருக்கும். அத வரைஞ்சு அப்படி வச்சிருந்து பார்த்தோன்னே என்ன பாக்குற அப்படின்னு என்னை கேட்டுச்சு தங்கச்சி, என்ன பாக்குங்க, ஓம் படம் தான் அப்படி. அந்த படத்துல இருந்து அந்த பூஜா சாப்பிடுற படத்தை வச்சு எப்படி இருக்கு அப்படின்னு, நல்லா வரைஞ்சிருக்கீங்களே அப்படின்னது, ஓம் படம் தான் அப்படின்னு. இப்ப நான் அன்னைய பார்க்கும்போது இந்த ஓவியங்கள்லாம் நம்ம தங்கச்சிகள் தம்பிகள் நல்லா வரைகிறாங்கன்னா உங்க ஓவியர் புகழேந்தின்னு உங்களுக்கு தெரியும், அவர் தான் இங்க இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம். அது ஒரு பெரிய காதல். அப்ப உங்களுக்கு அரசியலா நான் இந்த நிலத்துல இருந்து முதல்ல காங்கிரஸ் குடும்பத்தில இருந்து வளர்ந்து அப்புறம் திமுக திராவிட சிந்தனைகள், அதாவது அந்த இயக்கங்கள் தான் தமிழருக்காக இருக்குதுன்னு என்ன படிப்பிச்ச ஆசிரியர்கள்லாம் அப்படி, குறிப்பா என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் தோ பரமசிவம் அந்த சலீல் போன்ற பேராசிரியர்கள் எனக்கு அப்படி எல்லாருமே அது அந்த சிந்தனை வச்சிருந்தனால அதுலயே வளர்றது இயல்பாயிருச்சு. இந்த இடத்துல தான் அடுத்த கேள்வி, அது நீங்கள் அந்த சிந்தனை உள்ள மாந்தர்கள் மத்தியில் தமிழக உறவுகள் மத்தியில் தமிழ் தேசியம் என்பதை உயிர் மூச்சாக கொள்கின்ற இளைஞர்களை எல்லோரையும் உருவாக்கிய அந்த திறன் மொழி வழி வந்ததா அல்லது உங்கள் சிந்தனை வழி வந்ததா? இன்னும் சொல்ல போனால் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் மொழி வழிங்கிறது அது இங்க இருக்கிற வரை இந்த மொழி வழியெல்லாம் இந்த திராவிடம் இதுதான் நமக்கு பேரரண் இதுதான் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம இருந்தோம். தமிழ் தேசியம் அங்கொன்று இங்கொன்றுமா அரங்குகளுக்குள்ள பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது குறிப்பா ஐயா மணியரசன், அண்ணன் தியாகு, இந்த அண்ணன் சுபவீர பாண்டியன், அப்போதைக்கு அண்ணன் திருமாவளவன் ஐயா ராமதாஸ் ரொம்ப தீவிரமா எடுத்தாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்கம் வச்சு. அப்ப ஐயா பெரியவர் ஐயா நெடுமாறன் இவங்க எல்லாம் அதை பேசிட்டு இருந்தாங்க.
அப்ப அந்த காலகட்டத்துல நானும் அதுல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டேன். ஆனால் இந்த அரசியலை உடைச்சு மேல ஏற முடியல. இவங்க அரசியல் இயக்கமா இருந்தது இதுல பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் தான், பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். தேர்தல் நேரத்துல இந்த திராவிட கட்சிகளோடவே அவங்க கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் உருவாகி போயிட்டதுனால அதை ஒன்னும் பண்ண முடியல. அப்ப கடைசியா மொழி இனப்பற்று அதை தாண்டி என்ன அரசியல் செய்யணுங்கிறத எனக்குள்ள விதைச்சது வந்து தலைவர் தான். அது அந்த 2008 பிப்ரவரி மாதம் நான் தலைவரோட நின்ன காலங்கள்ல அங்க போகும்போது தலைகீழா நான் உணர்ந்தேன். அப்ப நான் நம்ம வேற ஒண்ணு செய்யணும் போல இருக்கு. திரும்ப திரும்ப அண்ணன் அதை சொல்லும் போது எனக்கு வந்து வியப்பா இருந்தது. இது எப்படி நான் செய்யறதுன்னா, நான் ஏதோ சொல்றேன், அண்ணனுக்கு அதுல நிறைவு வரல. அப்ப நடேஷ் அண்ணகிட்ட சொல்லிருக்காரு, நான் என்ன சொல்றேன் அவர் ஏதோ எனக்கு ஒரு பதில் சொல்றாரு, அவருக்கு புரியும்படி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் நடேஷ் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் அவங்க அண்ணன் என்னைய சந்திக்கும் போது அண்ணன் என்ன சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு. இல்ல நான் வந்து நீங்க ஏதாவது செய்யணும் போது நான் அண்ணன் திரும்ப அண்ணன் நல்லா செய்து கொண்டிருக்காங்கன்னு நான் அவங்களோட இருந்து தொடர்ச்சியா வேலை செய்யறேனே அப்படின்னு நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். அப்புறம்தான் ஒரு 5000 பேருக்கு கூடவாப்பா தமிழ்நாட்டுல சிறை இருக்கு, 5000 இளைஞர்களை திரட்டி கூடவா அவங்களால போராட முடியாது, நம்ம அரசியலை கொண்டு போக முடியாது அப்படின்னு. அப்ப அது அன்னைய போய் பார்க்கும்போது நானும் அண்ணனும் உரையாடும் போது சின்ன சின்ன சந்தேகங்களை எனக்கு இருந்த ஆர்வத்தில் அந்த இளம் வயதிலிருந்து எனக்குள்ள இருந்தது. என்னையை சுத்தி இருந்த அரசியல் தலைவர்கள் அன்னை குறித்து நம் போராட்டம் குறித்து எனக்கிட்ட எழுப்பின கேள்விகளை நான் அண்ணன்ட்ட வச்சேன். அதுல வந்து தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கட்சிகளை பற்றிய கருத்துக்கள் விவாதிக்கப்படும் போது குறிப்பா இந்த மாக்காய்கா தோழர்கள் வந்து என்கிட்ட வந்து உங்க அண்ணன் வந்து ஈராக் மக்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. அப்ப வாழ்த்துக்கள் படத்திலோட படத்தொகுப்புல நான் இருக்கேன். எங்க அண்ணன் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அமெரிக்காவை கடுமையா எதிர்த்து அவங்க சண்டை போடல, அவங்க எதிர்க்கல உங்க அண்ணன் அப்படின்னு இந்த கேள்வி வந்து அன்னைகிட்ட சொல்லும் போது எல்லாரையும் பார்த்துட்டு மத்த போராளிகள் எல்லாம் பார்த்துட்டு என்னை பார்த்தாங்க. அப்ப பொட்ட அண்ணா கிட்ட கேக்குறாங்க, இதுல நம்ம என்னைகிட்ட சொல்றாங்க, அகில உலகத்தையே எதிர்த்து நம்ம சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணன், இதுல அமெரிக்கா எந்த பக்கம்ப்பா இருக்குன்னு கேட்டாங்க. நான் எங்கப்பா அமெரிக்காவை நான் ஏப்பா எதிர்க்கல, நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க அண்ணன் போர் செய்த அளவுக்கு அரசியல் செய்யலைன்னு எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டை நம்ம மீது வைக்கிறாங்கன்னு ஒரு நிருபர் போலதான் நான் கேட்டேன், இப்ப நீங்க கேக்குற மாதிரி. அதுக்கு அண்ணன் சொன்னாரு, இப்ப நான் வந்து தண்ணிக்குள்ள நிக்கிறேன், நான் நீஞ்சலாம், தரையில நிக்கிறேன், நீங்க தான் ஓடணும், நான் போர் செய்துட்டு இருக்கேன் நம்ம இனத்தின் விடுதலைக்கு. இப்ப புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்களும் தாயகத்தில் தமிழ்நாட்டில் வாழுகிற தமிழர்களும் நீங்க தானே அரசியல் செஞ்சிருக்கணும். இது ரெண்டையுமே நான் செய்யணும்னா தண்ணியில நிக்கிற நானே நீஞ்சணும், நானே ஓடணும்னா அந்த நாடு எனக்கானதா நமக்கானதான்னு கேட்டாங்க பாருங்களேன். உண்மைதான். அந்த இடத்துலதான் நான் வந்து, அதாவது உங்களுக்கு தெரியும் அன்னைக்கிட்ட ஒரு இயற்கையில ஒரு குணம் இருக்கு, ரொம்ப அதிர்ந்து பேசவும் மாட்டாங்க, ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க. இப்ப வளவளன்னு இப்ப நான் கூட இவ்வளவு நேரம் பேசுறேன் இல்லையா, அப்படி பேச மாட்டாங்க. அப்படி பேசும்போது நான் சொல்லுவேன், நான் ஒரு 20 நிமிஷமாவது பேசுவேன்னு வைங்களேன், இமைக்காம என்னை கன்னத்துல வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், யாருமே சரியில்லை, அங்க அது சரியில்லை, இவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க சரியில்லை, இவ்வளவு கடுமையா நம்ம இவ்வளவு உயிரை கொடுத்து இப்படி ஒரு இன விடுதலைக்கு தேசங்கட்ட நம்ம போராடிட்டு இருக்கும் போது இதை புரிஞ்சு கொள்ளல இனம், இப்படி நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, அது வந்து சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி முடிக்கும் போது நான் அமைதியாகும் போது ஆரம்பிப்பேன், எல்லாரும் சரியா இருந்துட்டா நாம ஏப்பா போராட வேண்டிய தேவை வருதுன்னு கேட்டாங்க. அழகு முடிஞ்சா. இப்ப என்ன சொல்ற, இந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல, அது புரியல, நம்ம என்ன செய்யறோம் தெரியல. உலகத்துக்கு முன்னாடி தமிழ் மக்களே, நம்ம இன மக்களே நம்மள வந்து பயங்கரவாதி, தீவிரவாதி அதெல்லாம் சொல்லும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இவங்களுக்கு இந்த இன உணர்வு, மான உணர்வு ஊட்டி நமக்கான தேச தேவையை கொண்டு போய் சேர்க்கிறதே அவ்வளவு கடினமா இருக்கண்ணா அப்படின்னு நான் பேசுவேன்ல, பேசிட்டே இருந்தோம்னா அப்போ அது ஒரு நீண்ட நேரம் நான் பேசுவேன். எனக்கு உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப இருக்கிற நிதானமா முதிர்ச்சி இல்ல, அப்ப 15 வருஷம் 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்வ கோளாறு தானே, ஆர்வம் தானே, தலைவரை பார்த்தா அப்படி இருக்கும்.
ஒரு திரைப்பட நடிகர்கிட்டே ரொம்ப பேசுவோம் நம்ம. ஆனால் இன்னாரிடம் இந்த விடயத்தை பேச முடியும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அங்க போக உங்களுக்கு இருக்கும்போது அண்ணா அது சரியில்ல அவங்க எல்லாம் இது அது என்ன இப்ப எங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேல ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதிகபட்சம் நாங்க 5 நிமிஷம் தான் இருப்போம். ஏன்னா உங்களுக்கு கிபீர் அந்த அறிவிப்பு வரும், போராளிகள் 2 அடி காலடி நடந்து வருவாங்க, நாங்க 2 பேரும் இருப்போம், சுத்தி வட்டமா அவங்க நிப்பாங்க. அப்ப சின்னதா அந்த காலடி சத்தம் அதிர்வு வந்தவனே அண்ணன் அந்த சத்தத்தை பாக்க மாட்டாங்க, திரும்பியும் பார்க்க மாட்டாங்க, என்னை கையை பிடிச்சிட்டு இறங்கி நடந்து பங்கருக்குள்ள போயிருவாங்க. அப்படி கை பிடிச்சிட்டே பேசிக்கிட்டே போவோம், பங்கருக்குள்ள போவோம். அதுல கூட அந்த எடை கூடிடுச்சுன்னு 2 பேரும் நாங்க பேசும்போது, எனக்கு எடை கூட இருக்குதே ஒழிய நோய் ஒன்றும் இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க போற சூழல்ல எங்க உடற்பயிற்சி செய்ய முடியுது, எல்லாம் பாதுகாப்புன்னு இருக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பங்கர்களை இறங்கும் போது கையை பிடிச்சிட்டு இறங்கும் போது ஒவ்வொரு படிக்கட்டா போகும்போது, நீங்க சொல்றீங்கல்ல உடற்பயிற்சி, இது கூட ஒரு உடற்பயிற்சி தான், வாங்க இப்ப 4-5 வாட்டி ஏறி இறங்கிட்டாங்கிறாரு. மக்களை பற்றி குறையான சொல்லிட்டு இருந்தேன்ல, மக்கள் நம்ம புரிஞ்சுக்கல, அது பண்ணல இது பண்ணல. அப்ப கடைசியா என்னை கையை பிடிச்சிட்டு எந்திரிக்கும் போது சொல்றாங்க, பாவம் மக்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. பாவம் மக்கள் பேர் ஒரு சொல், திருக்குறள் மாதிரி ஒரு சொல்லுக்குள் ஒரு ஆயிரம். அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுதான் சொல்லுவாங்க. ஒரு தடவை நாங்க பேசிட்டே இருக்கும்போது, தமிழ் இனத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதி யாருக்கு வரும்னா, எவன் சாக துணிஞ்சு நிக்கிறாரோ அவருக்கு தான் வரும். உண்மை. ஏன்னா உயிருக்கு பயந்தா இங்க ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மானுட சமூகம் மரணம்ங்கிற ஒன்றுக்கு பயப்படுவதனாலேயே பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குது. அப்ப சாக துணிஞ்சவன் தான் சரித்திரம் ஆகிறான், சாக பயந்தவன் தரித்திரம் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட விட்டுறாங்க. இது ஒரு தடவை நாங்க பேசும்போது போயிருது பேச்சு வாக்குல. நீங்கள் போங்கள், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். நான் நாட்டுக்கு அந்த போற சூழல் வருதும் போது என்னை தோல்ல கை வச்சு ஒரு 28 மணி இருக்கும், காடு அது. அப்ப அது என்ன சொல்றாங்க, தம்பி போறான்னு தெரியுது, அது சொல்றாங்க, அதை நான் போக முடியாதுன்னு அடம் பிடிக்கிறேன். அந்த காட்சி அப்ப ஒன்னும் திருமணம் இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு எங்க அண்ணன் மேலதான் எனக்கு. அப்ப முதல்ல நம்ம இறங்கின உடனே, நீங்க உண்மையிலே பெரிய வீரன் தான் அண்ணா அப்படின்னா, இல்ல இவங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு. நான் எங்க அண்ணனே இப்ப சின்ன வயசுல இருந்து நேச்ச என் தலைவனை சந்திக்க வரும்போது எனக்கு என்ன பயம், எனக்கு ஒரு பயமும் இல்லை அப்படின்னு. பொட்டனை பார்த்து பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பல அடுக்குல உனக்கு தெரியும் தானே பாதுகாப்பு எப்படின்னு, போர் சூழல்ல நான் உள்ள போறதுக்குள்ள அவ்வளவு கடினமான பயணம் தானே, அத சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழும் பொழுது அவர் சொல்ல, அப்ப நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நான் இனிமே என்ன போறது அப்படின்னா, அன்னைக்கு கொஞ்சம் வருத்தம். இந்த படகால தானே நான் தம்பியை கூட்டி வர சொன்னேன், சட்டப்படி கூட்டிட்டு வந்தது யாரு அப்படின்னா, அப்ப தமிழ்லேந்திய அப்பா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சேராதான் ஒழுங்கு பண்ணிடுச்சு, தம்பி திரைப்படத்துறையில இருக்கனால வெளிநாடுகளுக்கு போக வேண்டியது வர வேண்டியது இருக்கும், பல நாடுகளுக்கு, அப்ப சட்டப்படியே பயணம் பண்ணிடட்டும்னு சேராதான் ஒழுங்கு பண்ணிட்டாரு போல அப்படி. இல்ல பாருங்க, இப்ப நெருக்கடி, இப்ப அவசரமா போக வேண்டியது இருக்குல்ல, விசா முடியலன்னா படகால நம்ம அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கலாமே இது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நான் இனிமே என்னத்த போனேன், இங்க இருக்கிறேன்னு அவரு என்ன சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாப்புலயே வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும். இப்ப நீங்க இங்க என்ன செய்வீங்க, அன்னைக்கு என்ன செய்வீங்கன்னு கேக்குறோம். நீங்க இங்க இருந்து என்ன செய்வீங்களோ அதையெல்லாம் செய்யறதுக்கு என்னை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்கன்ற. நீங்க அங்க போய் என்ன செய்வீங்களோ அதை செய்யறதுக்கு இங்க யாரும் இல்ல, நீங்க போங்க அப்படின்னு. அப்ப நான் திருப்பி கோபமா மடக்கிடுறானா அண்ணனை எழுத்து, அப்படி அவரை திணறடிச்சு சரி இருங்கன்னு சொல்ல வச்சிருவானா. அது கேக்குறேன், நான் அங்க போய் என்ன செய்யறது அப்படின்னு திருப்பி கேக்குறேன். அங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேல நான் ஒன்னும் பேச முடியல. நீங்க சொன்னது போல ஒரு இளைஞராக இனப்பற்றாளனாக இருந்த உங்களை ஒரு வித்தியாசமான ஒருவராக, ஒரு இன உணர்வின் உச்சமாக மாற்றி இவ்வளவு தூரம் அந்த உந்து சக்தியாக இருந்த அவருடைய ஒற்றை சொல்லுக்குள் இவ்வளவு விடயங்களை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்பது மட்டுமல்லாமல் மொழி சார்ந்த அறிவு, மொழி சார்ந்த தேடல்கள். தங்கச்சி ஒரு போராளி தங்கச்சி கூட ஏகோலை நாயா கொடுத்த நேர்காணல்ல சொல்லியிருக்கா பாருங்க, அந்த அலை தொடர்புல அவர் வரும்போது திரைப்பட இயக்குனரா ஒரு தமிழ் மகனா சும்மா அண்ணனுக்கு தம்பியா தான் வந்தாரு.
ஆனா போகும்போது அவருடைய மூத்த மகனாதான் அவர் போனாரு அப்படின்னு. அவர் அனுப்பி வச்சது அப்படிதான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு. அப்ப போகும்போது என் தோல்ல கை வச்சு சொல்றாரு, நீங்க சாக துணிஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா போயிருன்ட்டு. இந்த இடத்துல நீங்க சாக துணிஞ்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமா இருக்குன்னுட்டாங்க. உண்மைதான். வந்து இறங்கினே அந்த நேரம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்களை எதிர்த்து கடுமையா பேசி பேசி சிறைப்பட்டு அது என்ன ஆயிருச்சுன்னா, அது அவ்வளவுதானே பாத்துக்குறோன்னு வந்துருச்சு. அப்ப அதுல இருந்துதான் என்னுடைய அரசியல் பாதை மாறுது. அண்ணன் சொன்னது எனக்கு விளங்குது. இந்த அதிகாரங்கள், இந்த தலைமைகள் நமக்கானது இல்லைன்னு நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன். அதுல பல சிறைகள் வந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேல நான் சிறையில இருக்கும்போது, சிறைக்குள்ள எனக்கு தனிமை சிறை இருக்கும். அந்த சிறைக்குள்ள தனியா உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு புத்தகங்களும் நானும் தான். அப்ப அந்த தனிமையா இருக்கிற நேரங்கள்ல இது குறித்தே சிந்தனை வரும்போது எனக்குள்ள அழுத்தமான ஒரு வைராக்கியமும் ஒரு வன்மமும் ஒரு உள்ள உறுதியும் ஏற்பட்டுருச்சு. இந்த அரசியலை தகர்த்து ஒழிக்காம நம்ம இனத்தின் விடுதலையை நம்ம சாத்தியப்படுத்த முடியாதுங்கிற உறுதிதான் அது. அப்படிதான் நீங்கள் நூல்கள் நிறைய கற்க ஆரம்பித்தீர்கள், மொழி சார்ந்த. அப்படிதான் அதுல வந்துதான் இது தேசம், நம்ம தேசம், நம்மளுடைய மொழி. அங்க இருந்தா நான் முடிவு பண்ணேன், ஒரு புள்ளியிலிருந்து மீள வேண்டியது வருது. நமக்கு நம்ம மொழியை அழிச்சு, நம்ம இன உணர்வு மான உணர்வை அழிச்சு, நமக்கு திட்டமிட்டு சாதி மத பற்றுகளை ஊட்டி, நம்மளை பிளந்து பிரிச்சு கூறு போட்டு இல்லாத திராவிடம்ங்கிற ஒண்ணு சொல்லி இந்த மாயிலை கட்டமைச்சு சுத்தமா தமிழர் தாய் நிலத்திலே தமிழ் மொழியை அழிச்சு நிலத்தை வளத்தை கெடுத்து நாசம் பண்ணி நிக்கிற ஒரு சுடுகாடா மாத்தி நிக்கிற இடத்துலதான் நம்ம நிக்கிறோம். இதை தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு தேவனைய பாவாணரும் தாத்தா சொன்ன மாதிரி நம்மை மீள இழ வேண்டியது இருக்குது. அண்ணன் சொன்னது ஆயுதங்கள் மிச்சம் வைத்ததை இனி அரசியலால் வென்று முடிப்போம்னு உறுதியை எடுத்துதான் இந்த களத்துல வந்து நாங்க நின்னோம். அண்ணன் சொன்னதான் நம்ம வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஏன் போராடணும், நம்ம ஏன் போராடுறோம், நமக்கான தேசத்தின் தேவை ஏன், அதை இன்னும் ஒரு தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு உங்களோடது எனக்கு சொன்னது. அந்த சூட்டு பயிற்சி அப்ப முதல்ல எனக்கு சூட்டு பயிற்சி இல்ல, அவங்கதான் அன்னை நடேசன்னை பொட்டன்னை எல்லாரும் சுட்டு எனக்கு ஆடினாங்க. அது முதல் சந்திப்புல. அப்ப வந்து கடாபிக்கும் அன்னைக்கும் எல்லாருமே வந்து அந்த போட்டியில எல்லாருமே தோத்துறாங்க. கடாபிக்கு அண்ணனுக்கு தான் இறுதி போட்டி வருது. போட்டி போட்டு சுடும்போது அந்த நெஞ்சிலேயே பட்டா 10 ஃபுல்லு, மத்ததெல்லாம் வந்து 8 9 இப்படி வருது. அப்ப அன்னைக்கும் கடாபிக்கு வரும்போது கடாபி வந்து 10 அடிச்சிடறாரு, அண்ணன் ஒரு இதுல 8 9 அடிச்சிடுறாங்க. அதுல அன்னைக்கு என்ன சரி மறுபடி வாங்கன்னு மறுபடி 10க்கு 10 அடிச்சுட்டு தான் உட்கார்ந்தாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த சுடும் போது என்னை என்ன பண்றாங்க, பக்கத்துல வாங்கன்னு என்னை கூட்டி நிக்கிட்டு அந்த தூக்கி அந்த குறி வைக்கும் போது சொல்றாங்க, உங்க மாவோ தானே சொல்றாரு, துப்பாக்கி முனையில் தான் அரசியல் அதிகாரம் பிறக்குதுன்னு. நம்ம துப்பாக்கி முனையில நம்ம இனத்துக்கான அரசியல் அதிகாரம் பிறக்கட்டும், வாங்க சுடுவோம்ன்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. டப்புன்னு 10 முறை சுட்டுட்டு அந்த 10 அடிச்சிட்ட பிறகு என்னை பார்த்து சொல்றாங்க, என் துவக்கில இருந்து வந்த தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வலிமை இருக்குது, இதை கவனம் வச்சுக்கணுங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்கிட்ட சொல்றாங்க, திரைப்படமும் ஒரு பேச்சும் வந்து ராணுவத்தின் வலிமையான 2 படைப்பிரிவுகள், இது 2 உங்ககிட்ட இருக்கு. ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்டுறக்கூடாது. அது சரின்னு சொல்லிதான் நான் வந்தேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எங்க திரைப்படம் எடுக்கிறது, அதுக்கு எங்க நேரம் இருக்கு, காலம் இருக்கு. ஆனால் உங்களுடைய உரைகளை கேட்கின்றவர்கள் பொதுவாக சொல்கிற விடயம், ஒரு 100 நூல்கள் ஒவ்வொரு உரையிலும் படித்ததை திருப்தி வரும், அவ்வளவு தூரம் வரலாறு மொழிக்காக. ஏன்னா முன்பெல்லாம் நாங்கள் பாரதியாரை தெரியும், பாரதிதாசனை தெரியும், ஆனால் அதன் பின்பு எங்களுடைய வரலாறுகள் தமிழீழத்தில் இமய முதல் குமரி வரை ஆண்ட வரலாறோ அதில் இருக்கின்றவர்கள் பலர் அது சாதாரண மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது எல்லோருமே பேசுகிறார்கள். அப்படி பேசுகின்ற அளவுக்கு உங்களுடைய உரைகளை கேட்கிறார்கள். கேட்டு அந்த தமிழ் எழுச்சி என்பது இன்று அதிகமாக உங்களுடைய உரைகள் கேட்கின்றவர்களுக்கு வருவதை பார்க்கின்றோம். இந்த தமிழ் தேசியத்தின் எழுச்சி தான் எங்களுடைய விடுதலைக்கான வழி என்று நீங்கள் உறுதியாக நம்புவது தெரிகிறது. அதை எவ்வாறு நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு வலியுறுத்துவீர்கள்? அதாவது தங்கச்சி, ஒண்ணு, வீழ்ந்து விட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றில் இருந்துதான் மீள் எழுச்சி கொள்ளணும். வரலாற்றில் தெரிய வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாதுங்கிறதான் லெனின் சொல்லி இருக்கிறாரு.
நீங்க வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றையே படைக்க முடியாதுன்னு அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறாரு. ஓசிமின் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறாரு. இதை எல்லாம் பார்க்கும்போது தான் தலைவர் சொல்கிறாரு, இயற்கை என் நண்பன், வரலாறு என் வழிகாட்டி, வாழ்க்கையின் தத்துவாசிரியன், வரலாறு என் வழிகாட்டின்னு முடிச்சிருவாரு. உங்களுக்கு இது நம்ம எல்லாருமே அறிஞ்சது. ஆனால் எனக்கு சொன்னது வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ்ங்கிறத நம்ம கோட்பாடுன்னு தான் எனக்கு தெரிவிச்சாரு. இப்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு தெரியாது, நாங்க அந்த அடர்த்தியான போர் சூழல்ல நிக்கும் போது அண்ணன் இந்த டம்னு சத்தம் கேட்கும் போது அப்படியே 2 பேரும் அமைதியா இருக்கிறோம். இந்த போராளிகள் என்னோட நின்ன புகழ்மாறன் இறந்துறாரு, தவா அண்ணன் இறந்துறாரு. அப்ப எனக்கு பாதுகாப்புக்கு நின்னவர் தான் புகழ்மாறன். என்னைய படுக்க வச்சுட்டு போய் 10வது நிமிஷம் செல் அடிச்சிருச்சு. அப்ப அந்த இடத்துல அந்த காயங்கள்ல நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கும் போது அப்ப அன்னை ஒரு வார்த்தை சொல்றாங்க, இங்க நமக்கென்று ஒரு வரலாறு கிடையாதுப்பா, நம்ம இனத்துக்கென்று வரலாறு கிடையாதுங்க. வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. ஓ, அப்படி சொல்றீர்கள். ஆமா, அது முன்னவர்கள் விட்ட பிழை. நமக்கு இலக்கிய சான்று மட்டும்தான் இருக்குது. இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், கண்ணகி கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினாங்கிறது வரலாறு இல்ல, இலக்கிய சான்றுதான். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன்ங்கிறது இலக்கிய சான்றுதான். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாயின்னு ஞானசம்பந்தர் பாடுன்னு அந்த இலக்கிய சான்றுதான். வரலாற்று ஆவணங்களும் நமக்கு இருக்கிறது கோயில்களும் கோயில் இருக்கிற கல்வெட்டுகளும் தான். பிறகு கரிகாலன் கட்டிய கல்லணை, அங்க பெருவுடையார் கோயில், அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் கோயில், இந்த மாதிரி இலங்கை வென்றான் அங்க கட்டினான். இதெல்லாம் இந்த மாதிரி சின்னதுக்கு நெடுகல வரலாறு. இப்ப ராஜராஜ சோழனை பற்றி பொன்னியின் செல்வனார் ஒரு புதினம், ஒரு நாவல் புதினம், இலக்கியம், புராணம், இதிகாசங்கள்லாம் சுவைபட சொல்வதற்கு பொய்யை கலக்கும். வரலாறு பொய் பேசாது. ஆனா நமக்கென்று வரலாறு இல்லப்பா. அப்ப சொல்றாங்க பாருங்க, அந்த காயம் இவ்வளவு இருக்கும் பாருங்க. ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்ததுங்கிற வரலாறாவது நமக்கு வரட்டும்ங்கிறாங்க. எனக்கு எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. சொல்லும் பொழுது வலிக்கிறது விழிகள். நான் இவ்வளவு அதிர்வா சொல்றேன். அண்ணன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மென்மையான இதுலதான் பேசுவாங்க, அதிலிருந்து பேச மாட்டாங்க எதையுமே. உங்களுக்கு தெரியும், ரொம்ப இதா பேசுவாங்க. ஆனா அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது என்னிடத்துல அந்த அந்த ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த இனம் சுமந்து வந்த ஒரு வலி, அதை தன் தம்பிக்கிட்ட அந்த மொழியில கடத்துறாரு. அதை எப்படி கடத்துறாருன்னா, நமக்கென்று ஒரு வரலாறு கிடையாது, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்ததுங்கிற வரலாறாவது நமக்கு வரட்டும். நாம பத்த வச்சு விட்டோம், அது எரியும்னாரு. அது பாத்தீங்கன்னா இப்ப எரியுதா இல்லையா? கண்டிப்பா. எங்க இறக்குனிய புலிக்கொடி அதே இன்னொரு தாய் நிலத்துல ஏறுது. எங்க நீ பயங்கரவாதி தீவிரவாதி நீ அதே இன்னொரு இடத்துல தலைவர்னு நிறுவி எடுத்துட்டு போகுது. தடைகள் கைதுகள் வந்த பொழுதும், சிறையில் போட்ட பொழுதும், எத்தனையோ ஆயிரம் வழக்குகள் வந்த பொழுதும், அந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரை இன்றும் தமிழ் தலைவனாக தமிழகத்தில் வைத்து நீங்கள் செய்கின்ற அந்த பணி என்பது உண்மையில் இனத்துக்கான ஒரு பணி என்பதில் கவனிங்க தங்கச்சி. காலம் நிறுவனம் தங்கச்சி. நீங்க இதுவரை வழிபட்டு வந்த முருகனை நான் அந்த முருகன்னா என் பாட்டன் எப்படி இருப்பான், என் மூதாதைன்னு நான் வரைஞ்சேன். எல்லாரும் என்னை விமர்சிச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மொழி எல்லா இடங்களையும் நான் நிறுவன முருகன் தான். அதே போல் நீங்கள் வேலெடுத்தவுடன் எல்லோரும் வேலை, அதே மாதிரிதான். அதே சொன்ன பாருங்க, வேலை அதேதான் சொல்றேன். இன்னைக்கு நீ உலகம் முழுமைக்கும் ஒரே தலைவன், எங்க தலைவன் பிரபாகரன் தான் நிக்கும். நீ இதெல்லாம் பேசிட்டு நீங்க இப்படி பாருங்களேன். தமிழ்நாட்டுல பெரியார் பேரை சொல்லாம அரசியல் செய்ய முடியாது, திராவிடம் இல்லாம அரசியல் செய்ய முடியாது. எந்த கட்சி வந்தாலும் ஐயா விஜயகாந்தே தேசிய திராவிட முற்போக்கு கழகம் தான் வச்சாங்க. எல்லாம் திராவிடம்னு ஒரு பேரை வச்சுக்குவாங்க. மறுமலர்ச்சி திராவிடம், அண்ணா திராவிடம், இப்படி திராவிட விடுதலை இப்படிதான் வச்சுக்கிடுவாங்க. இந்தியம் பேசணும், இல்லைன்னா திராவிடம் பேசணும். பெரியார் தமிழ்நாட்டுல பெரியார் இல்லாம இங்க ஒண்ணும் இல்லை, யாரும் அரசியல் செய்ய முடியாது. நாங்க பெரியார் பேசல, திராவிடம்னு வைக்கல, இந்தியமும் பேசல, காந்தியும் கூட கூப்பிட்டுக்கல, காமராஜரையும் கூப்பிட்டுக்கல. ஆனால் நீங்க யாரை பயங்கரவாதி பிரிவினவாதி அது இதுன்னு தடை செஞ்சு வச்சீங்களோ அந்த தலைவனை தூக்கி நிறுத்தி அந்த கொடியவை பிடிச்சு ஏந்தி 8.22 விழுக்காடு வாங்கி
இங்க பணம் இல்ல, ஊடக ஆதரவு இல்ல, எவரோடும் கூட்டணி இல்ல, தனிச்சு நின்று இந்த அரசியல் வரலாற்றுல, தமிழர் அரசியல் வரலாற்றுல தனிச்சு நின்று இந்த நிலையில் ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்திருக்குன்னா இது மாறுதல் இல்லாம என்ன? நிச்சயமாக. இப்பொழுது உறவுகள் முடிந்திருக்கிறார்கள், அவர்களோடு பேச உங்களுக்கு வாய்ப்பு உண்டா? பேசுறேன். இப்ப இதுக்காக தான் உங்களுக்காக தான் இருக்கேன். ஆமா, இணைந்திருக்கின்ற உறவு வணக்கம். வணக்கம். ஆம் எடிசன். காலை வணக்கம். காலை வணக்கம் சீமானண்ணே. தமிழர் திருநாள் சீமானண்ணைக்கு சொல்லிக் கொண்டு சீமானண்ணை நம்ம ஒரு வினாட்டால் சீமானண்ணை எங்களுக்கு தேசிய தலைவர் இன்றைக்கு காட்டிவிட்ட வழியில் நீங்கள் பயணிப்பதற்கும் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த பயணம் தொடர ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு என்று கேட்டால் அண்ணன் என்னென்னு கேட்டால் இன்றைக்கு இந்தியா தமிழர்களுடைய மேல இந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை ஒன்றை இன்று வரைக்கும் காட்டவே இல்லை என்று கேட்டால் உலக தமிழர்கள் இன்றைக்கும் இன்னும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இந்தியா அதை செய்யும் இது செய்யும் என்று சொல்லி. ஏனென்றால் உங்களுக்கு இந்தியாவில எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லாம போயிட்டோம். இன்றைக்கு தமிழர்களுக்கு சொல்லி இருக்கின்ற ஒரு பெரிய இதய பூமி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பலமிக்க கட்சியா கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழர்களுடைய விவகாரத்துல இந்தியா இப்படியே இழுத்தடிப்பு போக்கு செய்ய வேண்டும். தமிழர்களை ஒரு பொருளாதார கட்டமைப்புல முன்னேற விடாமலும் இந்தியா இப்படியே தடுத்து கொண்டிருக்குமே இருந்தால் நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்தில் இந்தியா ஒன்றியத்துக்கு எதிராக எப்படியான ஒரு செயற்பாடுகளை ஏற்படுத்தும். அத்துடன் இன்றைக்கு தமிழர் தாயத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுடன் நாம் தமிழர் கட்சி இணைந்து வேலை செய்து தமிழர்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதில் நாம் தமிழர் கட்சியும் எப்படியான ஒரு முயற்சி எடுக்கும். அதாவது கேள்வி என்னவென்றால் அதாவது நீங்கள் தேர்தல் வெற்றி பெற்று வரும் பொழுது இந்திய கட்டமைப்பின் கீழ் உங்களால் எவ்வளவு தூரம் செயற்பட முடியும், இந்த தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியுமா போன்ற கேள்விகள் கேட்டிருந்தார். அதாவது தங்கச்சி, நீங்க ஒரு தெற்காசிய பிராந்தியத்துல இந்தியாங்கிற ஒரு துணை கண்டம் தான் பெரிய கண்டம். சீனாவும் இந்தியாவும் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய இதா இருக்குது. இதுல உலகத்துல ஒரு நாடு இப்ப தெற்காசியால ஒரு புதிதா ஒரு நாடு பிறக்கணும்னா அது இந்தியா இசைவு கொடுக்கணும். அது இங்க நம்ம இப்ப பல இந்த நாடு பங்களாதேஷை பாகிஸ்தான்ல இருந்து இதுவே பிரிச்சு கொடுத்தது. ராணுவத்தை அனுப்பி பிரிச்சு விடுதலை பெற கொடுத்தது. அந்த மாதிரியான ஒரு இதுலதான் இந்திரா காந்தி அம்மா முயற்சி பண்ணாங்க. அது சரியாவல. அதுக்கு பின் நிகழ்ந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நமக்கு என்னன்னா இந்தியா பேசணும், நம்ம விடுதலை ஆதரிச்சு பேசணும். இந்தியா பேசணும்னா தமிழ்நாடு அரசு பேசணும். ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடோ பேசல, நமக்காக பேசல. அப்படி தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்து இந்தியாவை பேச வைக்கணும். இப்ப நாங்க உங்களுக்கு தெரியும் தேசிய இனங்களின் உரிமைங்கிற ஒரு கூட்டமைப்பை வச்சு தென் மாநிலத்தில் இருக்கிற ஒரே தலைவன் நான் தான் இருக்கிறேன். மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, காஷ்மீர், பஞ்சாப், இந்த மாதிரி மாநிலங்கள், அசாம், இந்த மாநிலங்கள் இருக்கு பாருங்க, ஜார்க்கண்ட், இந்த இதெல்லாம் அங்க இருக்கிற மக்களோடு நாங்க ஒரு பெரிய இந்த தேசிய உரிமைக்கு நிக்கிறவர்கள் அவங்க எல்லாரும் நம்ம விடுதலை ஆதரிப்பாங்க. அந்த டெல்லியில நடந்த பேரணி எல்லாம் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீங்க. அவங்க தம்பி பாலச்சந்திரன் படத்தை வாங்கி கொண்டு இவரு ஒரு பையன் அவங்க அந்த இதுல இப்ப பாராளுமன்றத்துல கொண்டு வைக்க வந்தாருன்னு ஒரு பேராசிரியர் கொண்டு விட்டாங்க. அவங்க பையன் கொண்டுட்டாங்க. அந்த பையனோட படத்தை எனக்கு கொடுத்தாங்க. என்னோட புலிக்கொடியை வாங்கிக்கிட்டு அவங்க கொடியை எனக்கு கொடுத்தாங்க. அவங்க எனக்கு முன்னாடி எங்கள் தலைவர் பிரபாகரன் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் முழக்கமிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பு வரும்போது நான் குரல் எழுப்பும் போது எனக்கு ஆதரவா குரல் எழுப்ப இந்த தேசிய இனங்கள் எனக்கு நிக்கும். அப்ப இந்தியாவை பேச வைக்கணும். இப்ப நான் ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது எல்லா மாநில முதல்வர்களிடையும் போய் என்னுடைய இனம் இப்படி கொல்லப்பட்டிருக்கு, உங்க சகோதர இனம் இப்படி கொல்லப்பட்டிருக்குன்னு பேசி எனக்கு ஆதரவா நில்லுங்க, எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, சிங்களனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் பேசுவேன். ஆனால் இன்னைக்கு சர்வதேச நாடுகள்ல நாங்க இந்திய நாடாளுமன்றத்துக்கு உள்ள போகும்போது இல்ல தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளா போய் என் இனம் எப்படியெல்லாம் கொன்றொழிக்கப்பட்டதுங்கிற ஒரு ஆவணத்தை எங்ககிட்ட இருக்கிறதை வைத்துக் கொண்டு பன்னாட்டு சமூகங்களுடைய பன்னாட்டு
தலைவர்களிடத்திலே போய் போய் பேசி அதுக்கு என்னால 100 கோடியோ 200 கோடியோ 250 கோடியோ 300 கோடியோ ஒதுக்க முடியும். ஆக சிறந்த ஆளுமைகளை, ஆக சிறந்த கருத்தாளர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர் பெருமக்களை பல்வேறு தளங்களில் போய் பேசி பேசி ஒரு பெரிய கருத்துருவாக்கத்தை அதை செய்து திருப்பி கொண்டு வர முடியும். எல்லா தேசிய இனங்களும் இப்படித்தானே விடுதலை பெற்றிருக்குது. அப்ப அதுக்கு அதை நோக்கி நகர்வதற்கு நீங்க என் விடுதலையை நீங்க இப்படி பாருங்க, என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார் என்ற கேள்வியை இந்திய நாட்டை நோக்கி தமிழ்நாட்டு சட்டசபையில கேட்க முடியாதா? கேட்க முடியாதா? என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் தமிழர்கள் நாங்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் நிறைந்து வாழ்ந்த மக்கள். இந்திய துணைக்கண்டமே என்கின்ற பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இதுக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்திய இறையாண்மை தேச ஒற்றுமைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு தேசியனத்தின் மக்கள் நாங்கள். இந்த நாடு விடுதலை பெறுவதற்காக செக்கெடுத்து சிறைப்பட்டு தூக்குலை தொங்கி வாளும் வேலும் ஏந்தி போரிட்டி செத்து மாண்ட ஒரு மறவர் கூட்டம் நாங்கள். எங்கள் இனத்தை கொன்றொழிக்கிற சிங்களன் உனக்கு நண்பன் என்னை அடிமைப்படுத்தி நிலமற்ற ஏதிலிகளாக அடிச்சு விரட்டிய சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார் என்ற கேள்வியை சீமான் இன்னைக்கு கூண்டுக்குள்ள இருந்து கூவுறதுனால உங்களுக்கு கேட்கல. நானே கூரை மேல ஏறி கூவணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இந்த நாட்டின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நாட்டின் முதன்மை அமைச்சரா நின்று நான் பேசின இந்திய தமிழ்நாட்டு நாடாளுமன்றத்துக்குனா என் குரல் இந்திய நிலமெங்கும் அதிரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு பதில் சொல்லிதான் தீரணும், பேசிட்டு தான் போகணும். இப்படி ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கிறாரே, உங்களுடைய கருத்து என்னன்னு நாட்டின் பிரதமர்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நிராகரிக்க முடியாது. அப்ப அவர் நண்பர் அண்ணா, அவர் உனக்கு தேவையா? அவரை வச்சுக்க, என்னைய விட்டு. நான் என்ன என்னையே வச்சுக்க, அவரை விட்டுரு. இப்ப என் பக்கம் நிக்க போறியா அவர் பக்கம் நிக்க போறியான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க இந்திய நாட்டின் பிரதிநிதி, இந்திய நாட்டின் அதிபர், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உனக்கு வரி நான் கட்டுறேன்னா அவங்க அதிக வரி செலுத்துகின்ற மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு. ரெண்டாவது முதல்ல உத்தரப்பிரதேச, இது மகாராஷ்டிரா, ரெண்டாவது நான், மூணாவது கர்நாடகா. இப்பொழுது நான் வரி கட்டுறேன்னா அவன் கட்டுறானா? அடுத்த உறவுகள் முடிந்திருக்கின்றார்கள். அடுத்த உறவுகளுடைய கேள்விகளை முடித்து வருவா. கேளுங்க. வணக்கம். அவருக்கு இந்த நம்பிக்கையை கொடுங்க, நான் செய்ய முடியும்ங்கறத சொல்லுங்க. இப்பொழுது குட்டியனன் வணக்கம். வணக்கம். நமக்கு அண்ணன் தம்பிக்கு வாழ்த்துக்கள். நான் ஒன்று சொல்றேன் இந்த சீமானுக்கு, என்னன்னு சொன்னால், நீங்க போக வழி சரி, அந்த வழியில போய்கொண்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் இதென்ன வைங்க. அண்ணன் உங்களுக்கு சொன்னதை நீங்க செய்யுங்க. நீங்க செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அண்ணன் வழிதான் எங்கண்ட வழி. யார் ஈழத்தமிழன் சில பேர் உங்களை தூட்டட்டும். இந்த இதுல நீங்க கொள்கையில மாறாம போய்கொண்டிருக்கிறீங்க. சத்தியான பாதை, அண்ணன் பாதையில போய்கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா ஈழத்தமிழர்கள் துணை நிற்பாங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. சீமானுக்கு தயவு செய்து சொல்லுவேன், எக்காரணம் கொண்டும் எடுத்த கொள்கை உங்களுடைய அண்ணன் கூட மென்மையாத்தான் போவார். ஆனா சீமான் இந்த குணத்தோட அப்படியே இருக்கும். எனக்கு பிடிச்ச சீமான் இந்த கோவம், இந்த கோவத்தோட நீங்க தயவு செய்து இருக்கணும் சீமான். எது என்ன சொன்னாலும் நன்றி, வணக்கம். சொல்லுங்க. நீங்க நான் அன்னைய எனக்கு கொடுத்த வேலை என்னன்னு எனக்கு தெரியும். நான் அந்த நம்பிக்கையை ஒரு துளியும் வீணடிக்காம நான் நிற்பேன். அவரும் ஒரு முன்னாள் போராளி என்ற வகையில், அந்த வகையில் தேசிய தலைவருடைய காலங்களில் பயணித்தது. அடுத்தவருடைய வணக்கம். வணக்கம் ஐங்கரன். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு விடயம், உங்களோட பாதுகாப்பை நீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்கள். சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு மாநிலத்தில் இருக்கிறீர்கள். அங்க தமிழனுக்கு ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள்லாம் முன்னின்று கதைக்கிறீர்கள். உங்களோட பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். உங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் நிறைய தடைகள் வரலாம், வழக்குகள் வரலாம், உறுதியாக செய்யப்படுங்கள். மற்ற ஈரோடு தொகுதியில போட்டியிடுற தங்கை சீதாலட்சுமிக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக உறுதியாக நாங்கள் வெல்வோம். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வென்றே ஆக வேண்டும். வென்றால் தமிழெல்லாம் பிறக்கும். தமிழ்நாட்டில் தமிழனுடைய ஆட்சி பெறும் என்பது குடாரப்பு தரகரக்கம் மாறி நிச்சயமாக நாங்கள் வெல்லுவோம்.
நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக இந்த கருத்தை ஒரு குடாரப்பு தரை இறக்கத்தோடு ஒப்பிட்டு ஐங்கரன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எடுத்து வருவது வழக்கம். தொடர்ச்சியாக உங்களுக்கான ஆதரவை அவர்கள் வழங்கிக் கொள்கிறார்கள். இப்பொழுது இடைத்தேர்தல் இறங்கியிருக்கின்ற சகோதரிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் மதனி. வணக்கம் செந்தமிழ் சீமான் அவர்கள். தைப்பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்று கேட்டால் நாம் தமிழராய் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டும். 2026 நடைபெறும் தேர்தலில் தமிழ்நாட்டை தமிழனாலும் நிலை பெற வேண்டும். நாம் தமிழராய் அனைவரும் ஒன்றிணைந்து உலக தமிழர்கள் கரம் கொடுத்து உங்கள் பாதை சரியான தெளிவான பாதை, உங்கள் குரலை கண்டு என்னென்று கேட்டால் இன்றைக்கு திராவிடம் அலறி துடிக்கின்றது, அதிர்து, தமிழகம் அதிர்கின்றது. அதே போல எல்லோரும் உங்கள் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். உங்கள் பயணமும் பாதையும் சரியானது, பாதுகாப்பாக உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு உறுதியாக பயணிங்கள். நாம் அனைவரும் நாம் தமிழர் பின்னால் ஒன்றுடைவோம். ஈரோடு தொகுதியில தேர்தலில் களத்தில் நிற்கிற சகோதரி சீதாலட்சுமி வெற்றி பெற வேண்டும். அவற்றை ஆற்றல் ஆளுமை என்று காலையில் நான் ஒரு காணொலி மூலம் பார்த்திருந்தேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி சீமானவர்கள். நன்றி. நன்றி. இப்படிதான் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். இங்கே அணிந்திருக்கின்ற அடுத்த ஒரு நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லிருங்க. நீங்கள் பேசுவது அவர்களுக்கு கேட்கும். எனவே அவர்கள் இப்பொழுது பேசுவதால் உங்களுக்கு சற்று கேட்பது குறைவாக இருக்கும். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் தர்மலிங்கம் ஐயா. தொடர்ச்சியாக உங்களுக்கான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு 80 வயது இளையவர். தெரியும் ஐயாவை நான் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன். ஐயாவுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தம்பி, நாங்கள் எல்லோரும் உங்களை அண்ணாண்டு சொல்லுவார்கள். நான் உங்களை தம்பி என்றுதான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிறார். அவரால் தான் உங்களுக்கு இந்த துணிவும் ஆர்வம் வந்தது. நீங்கள் எத்தனையோ தம்பிமாரை, எத்தனையோ குழந்தைகளை நீங்கள் பயிற்சி கொடுத்து அறிவை கொடுத்திருக்கிறீர்கள், விடுதலை உணர்வை கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் துணிஞ்சு முன்னுக்கு நிற்கிறதை இருக்கு நாங்கள் மிகவும் சந்தோஷம். ஆனால் இப்போது 26ஆம் ஆண்டு ஒரு விடுதலை ஒன்று பிறக்கத்தான் போகுது. அந்த விடுதலைக்கு எங்கள் ஆதரவு எப்போதும் இருக்கும். உங்கள் கையை நாங்கள் நெடுகப்படுத்திக் கொண்டான் இருப்போம். நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் எங்களை நீங்கள் அணுகலாம். நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் சந்திப்போம் 26ஆம் ஆண்டு. நன்றி தம்பி. நன்றி தம்பி. நிகழ்ச்சி நிறைவு நேரம் என்பதால் இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு காட்பாடி, வேலூரிலிருந்து காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். 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 மிக்க மகிழ்ச்சி அக்கா. நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களும் நீங்களும் கதைத்த அந்த ஒரு விடயத்தை நான் அறிந்து கொண்டேன். முக்கியமாக நான் வந்தது ஐயா அவர்களுடைய அந்த பணிகள், தேசியம் சார்ந்த விடயங்கள். அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தமிழகத்திற்காக பல்வேறு விடயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே என்னுடைய மனமார்ந்த இனிய வாழ்த்துகள் என்பதையும் அவருடைய தேசியம் சார்ந்த பணிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கத்தான் நான் வந்திருந்தேன். நன்றி. நன்றி காட்பாடி சந்திரசேகர். ஆமாம், அதாவது தமிழகத்திலிருந்து கனடிய தமிழ் வானொலியூடாக தமிழகத்தில் இருக்கின்ற அண்ணன் சீமானுக்கு வாழ்த்துகிறேன். சரி, மொழியால் இன்னும் உறவுகள் இணைந்த வண்ணம் இருந்தாலும் இணைக்க முடியாத சூழல் என்றால் நிகழ்ச்சியின் நிறைவு நேரம். நிறைவாக உலக தமிழினம் இந்த மொழி என்ற ஒரு புள்ளியில் நாங்கள் பெருங்குடி மக்களாக, பெருங்குடி என்று சொல்வது எண்ணிக்கையில் மட்டுமல்ல எண்ணங்களும் உயர்ந்த கூடி உலகத்துக்கு அன்பை போதித்த நற்குடி மாந்தர்கள் நாங்கள். அன்பையும் அறத்தையும் போதித்தவர்கள். எனவே இந்த உறவுகளுக்கு, உலகத் தமிழர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன அண்ணன்? அதுதான் தங்கச்சி, நீங்க சொன்னது போல நம்ம தொப்புள் கொடி உறவுன்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நீங்க பாப்பீங்க அது தொப்புள் கொடி உறவுங்கிறதே நம்ம மொழி கொடி உறவு தான். எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிற இந்த மகனை உலகெங்கு இருக்கிற தமிழ் மக்கள் தன் மகனாக, தன்னுடைய சித்தப்பாவாக, பெரியப்பாவாக, மாமாவாக நேசிக்குது. அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு மொழியை பேசக்கூடிய அந்த தொடர்பு தான். நாம் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதுதான். இப்ப நீங்க அந்த உறவுலதான் நம்ம எல்லாம் இணைகிறோம். ஒரே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் அண்ணன். இன்னொரு விடயம், ஏதாவது சீமான் அண்ணனுடைய உரைகளும் உணர்வும் தூய்மையாக இருக்கும். அதன் பின்பு அவரை கடந்து எப்படி இந்த அரசியலை கொண்டு செல்வார்களா தூய்மையாக என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இல்ல, நீங்க உங்க எல்லாருக்கும் நான் கேட்கிறேன், உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் சொந்தங்கள்ட்ட நான் கேட்கிறேன், நான் இந்த இடத்துல நிப்பேன்னு நீங்க யாராவது நினைச்சீங்களா? இல்லை.
இல்ல நான் இது சீமான்ட்ட சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு, அவர்கிட்ட தான் விட்டு போறோம்னு சொல்லு. இந்த குரல் என்னை நோக்கி திரும்பும்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? தமிழ் மொழிக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அழிவு வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு புரியுதுல? உங்களுக்கு புரியுது. எப்பவுமே இயற்கை தனக்கு ஒரு பேரிடர் வரும்போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறார் அப்பா நம்மாழ்வார். அது மாதிரி இயற்கையின் மொழி தமிழ். எல்லா மொழிகளும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. இயற்கையின் அருங்கொடை தமிழ். தமிழை யார் உருவாக்குனது தெரியாது. உழைப்பில் இருந்து தோன்றியது. சொல்றான்ல, இறைவன் எல்லாரும் மானுடர்கள் பேசிய மொழி தமிழ். இறைவன் பேசிய மொழி. மணி நெற்றி உமிழ் சங்கன் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்ததுரான்ட்டான். இறைவன் பேசிய மொழி. எம்பெருமான் முருகவேலும் இறையனாரும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்ச்சங்க அவங்க பேசிய மொழி அது. நீங்க நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம்னு சிவன், அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் முருகப்பெருமகன். இப்படி பார்க்கும்போது இயற்கையின் மொழி, மனிதனின் உழைப்பு, ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் எழுப்பிய ஒளியிலிருந்து உருவாகிய மொழி தமிழ். அந்த மொழி நீங்க அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குல்ல. அது தமிழ் அன்னை பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து தன் அழிவின் விளிம்பில் ஒரு மகனை பிரசவிக்கிறார். அதான் நான் சொன்னேன், பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவன் இல்லை பிரபாகரன், அவன் தமிழ் தாயின் வரலாற்றின் வழியில் பிறந்தவன். அதனால அந்த மகனை பிரசவிக்குது. அது அடுத்த தலைமுறைக்கு இப்ப பாருங்க எவ்வளவு வீரியமிக்கு நான் இருக்கிறேன், நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் எப்படி உருவானேன்? நான் நிப்பேன்னு என்னை என் கூட இருந்தவர்களே நினைக்கல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு. இது மாதிரி காலம் ஒருத்தனை பிரசவிக்கும். இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தே ஒருத்தன் வருவான்ல. தங்கச்சி, வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து விடுங்கிறான். அது மாதிரி நாளைக்கு எத்தனை பேர் நீங்களே யாரை தலைவரா தேர்வு செய்யறது தெரியாத அளவுக்கு ஆற்றலாளர்களை நான் உருவாக்கி வச்சிருக்கேனா இல்லையா? நிச்சயமாக தமிழுக்கு அந்த வல்லமை உண்டு. அத போய் நீங்க அதை தேடாதீங்க. அது காலம் உங்களுக்கு கையளிக்கும். சரி, காலம் கையளிக்கும். நீங்க இல்லை, பொதுவாக நான் ஒன்றை பார்க்கிறேன். அதாவது இப்பொழுது அண்மையில் ஒரு நகைச்சுவையாக சாட்டை துறைமுருகன் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஒரு புத்தகத்துக்காக என்னை கைது நான் ஒரு பயங்கரவாதி என்றால் அண்ணன் வீட்டில் போய் பாருங்கள் 10,000 புத்தகங்கள் உண்டு என்று சொல்லி, அப்படி அதை நான் பார்த்துவிட்டு சொல்லிட்டு, உண்மையில் ஒரு அத்தனை கடைக்கோடியில் இருக்கின்ற இளையவர்கள், மிகச்சிறியவர்கள் கூட மிக அருமையாக தமிழ் எழுச்சி கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது மெய் சிலுக்கின்றது. அன்னை தமிழங்களுக்கு துணை நிற்கின்றால் எழுச்சி கொண்ட தமிழினம் நிச்சயமாக வரலாறு படைக்கும் என்ற நம்பிக்கையும் வெற்றிகளை ஈட்டும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. உங்களை வாழ்த்தி இந்த பொழுதில் உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம் என்ற நீண்ட கால நெடுந்தவத்தில் நாங்கள் உங்களை இந்த காற்றலைக்கு வருவதற்கு பல முயற்சிகள் இன்று கிடைத்தது. அதற்கு வாய்ப்புக்கு நன்றி. வேலைப்பழுவுல நான் இணைய முடியல. நீ எப்ப எடுத்தாலும் நான் இணைகிறேன். நீங்க அடுத்து ஒரு நேரத்தை குறிச்சு மறுபடியும் நான் அன்பு மக்களோடு பேச ஆர்வமா இருக்கேன். எல்லாரோடும் நான் அன்பு பகிர்ந்துறேன். உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி. மீண்டும் பேசுவோம். காற்றலையில் எங்களோடு செந்தமிழன் சீமானவர்கள் இணைந்திருந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் தேசிய தலைவருடைய அந்த ஒரு விடயத்தை முன்னிறுத்துவதற்காக பல்வேறு வழக்குகள், சிறை வாழ்வு, தடைகள், இன்னும் பல அழுத்தங்கள் பலவற்றையும் எடுத்துச் செல்கின்றார் என்பதையும் கடந்து இந்த மொழியையே மூச்சாக கொண்ட இளையவர்களை தமிழ் வரலாறு, தமிழ் மொழி சார்ந்த விடயங்களை எடுத்துச் செல்கின்ற ஒருவராக இருப்பதனால் கேடிய தமிழ் வானொலியில் இன்றைய நாளில் தைத்திங்கள் தமிழர் புத்தாண்டில் இணைத்திருந்தோம். மொழி வழி எங்களுடைய தமிழ் தேசிய மீளெழுச்சிக்கான சிந்தனை கருத்துக்களை எடுத்து வருவதற்காக அரசியல் கடந்து மொழிக்கான ஒரு குரலாக அவருடைய குரலை எடுத்து வந்திருந்தோம். உறவுகள் இணைந்திருந்தீர்கள். பல உறவுகள் இணைய முடியாமல் போயிருந்தமை வருத்தத்துக்குரியது. இருப்பினும் அனைவருக்கும் வாய்ப்புக்கு உங்களுடைய பொறுமைக்கு நன்றி கூறி நாங்கள் 6 நிமிடங்கள் அதிகமாக எடுத்திருக்கின்றோம். அதற்கும் சுதந்திரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அன்பின் சோதனை பிரபாரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அவர்களே, மீண்டும் தித்திக்கும் தைப்பொங்கல்.